அடுப்பில் பாலை வச்சுட்டு மறந்து போயிட்டீங்க, பால் சட்டி எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா தூக்கி தூர போடாதங்க. அதை நல்லா புதுசு போல மாத்திரலாம். அடுப்பில் பாலை வச்சுட்டு மறந்தே போயிட்டேன், பால் சட்டி அப்படியே எரிஞ்சு போயிருச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு நான் கிளறி காட்டுறேன் பாருங்க, அந்த அளவுக்கு காஞ்சி போய் இருக்குது. இந்த மாதிரி நீங்க யாரும் பால் சட்டி அடுப்பில் வச்சுட்டு மறந்து போயிட்டீங்க அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் அடுப்பில் பாலை வச்சுட்டு மறந்தே போயிட்டேன், சட்டி எரிஞ்சு போய் அப்படியே காஞ்சி போய் இருக்குது. சட்டியில எது வரைக்கும் எரிஞ்சிருக்கோ அது வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் எதுவா இருந்தாலும் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். பக்கத்திலே நின்று பார்த்துக்கோங்க, சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால பொங்கி வரும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொதிக்கும் போதே அந்த சட்டியில் உள்ள கறி எல்லாமே நல்லா இலக்கம் கொடுத்து வரும். 3 நிமிஷம் ஆனதுமே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்டி சூடா இருக்கும் போதே தேய்க்க ஆரம்பிச்சிடணும், அப்பதான் இலக்கம் கொடுத்து இருக்கும். கொஞ்சமா லிக்விடு சேர்த்துட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா அதுல இருக்க கறி எல்லாமே வந்துடும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு தேவையே இல்லை. நான் தேய்ச்சிட்டேன், இப்போ கழுவிட்டு காட்டுறேன் பாருங்க. நான் கழுவிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் கறி இருக்குது. இப்போ கொஞ்சமா லிக்விடு சேர்த்துட்டு நான் மறுபடியும் தேய்க்கிறேன். இப்போ பாருங்க, பால் பாத்திரம் நல்லா புதுசு போல ஆயிருச்சுது. நீங்களும் அடுப்பில் இதை மாதிரி எதையாச்சும் வச்சுட்டு மறந்து போயிட்டீங்க, எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க, புதுசு போல மாறிடும். இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.